அன்பிற்குரியவர்களே, 21 பாடல்கள் மகாலட்சுமியை நோக்கி அவர் துறவறம் பூணுவதற்கு முன்னாலே அருமையாக பாடிய பாடல்கள் இவை. இன்னும் சொல்லப்போனால் ஆதிசங்கருடைய முதல் கவிதை என்று கூட சொல்லலாம். அன்னையினுடைய அழகு, அன்னையினுடைய பேரழகு, அவளுடைய கண்களுடைய கருணை, பெரும்பாலும் அவள் கண்கள் கருணை பேசப்பட்டிருக்கிறது. அவளை போற்றி புகழ்ந்திருக்கிறார். இப்படி ஆதிசங்கரர் செய்ததை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மலையாளத்தில் ஆதிசங்கரர் படத்திற்கு வசனம் எழுதுகிற பொழுது இந்த சம்பவத்தை கேள்விப்படுகிறார். பிறகு தன்னுடைய நண்பர் ஆஷா அவர்களுடைய மொழிபெயர்ப்பு உதவியோடு இதனை தமிழிலே உள்வாங்கி கொண்டு பொன்மழை பாடல்கள் என்று 21 பாடல்கள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். 21 பாடல்கள் அவர் பாடி முடித்த அடுத்த கணம் அந்த வீட்டினுடைய முற்றத்திலே தங்க நெல்லிக்காய் மழை பொழிகிறது. இயல்பாக அன்றைக்கு அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை அன்றைக்கு இன்று வேறு மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் அக்ஷய திருத்தியை அன்றைக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தால் பெருகும், அதுதான் அக்ஷய திருத்தியை. அப்படி கொடுக்க வேண்டும். அன்றைக்கு அந்த பெண் நெல்லிக்காயை கொடுத்தால் ஆகையினாலே அந்த வீட்டிலே தங்க நெல்லிக்காய் மழை பொழிந்தது. அப்படி கொடுக்க பெருகக்கூடிய நாளிலே அந்த அபூர்வமான சம்பவம் நடந்தது. இன்றைக்கும் கூட கேரளத்திலே சொர்ணத்து இல்லம் என்று அந்த வீடு இருக்கிறது. எவ்வளவுதான் செல்வம் படைத்திருந்தாலும் கூட ஒருவரிடத்திலே கேட்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை உணர்ந்து கொள்வது. மற்றொன்று, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஈகோ என்று சொல்கிறோமே, தன் முனைப்பு, அதனை ஒழிப்பதற்கான ஒரு வகை. இது ஒரு இன்னைக்கு பேசுகிறது மொழியிலே சொல்லப்போனால் ப்ராக்டிக்கல் கிளாஸ் என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒரு செய்முறை பயிற்சி வகுப்பு. அது குருகுலத்திலே அந்த காலத்தில் இருந்தது. அந்த முறைப்படி ஆதிசங்கரரும் கூட ஒவ்வொரு இல்லமாக சென்று அந்த வீட்டு வாசலில் நின்று பவதி பிக்ஷாந்தேகி என்று கூப்பிடுவார்கள். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யா பீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, ஸ்ரீ ஆதிசங்கரர் இயற்றிய கனகதாரா சோஸ்திரத்தை தமிழிலே மிக அழகுபட கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பொன்மழை பாடல்கள் என்கின்ற தலைப்பிலே நமக்கு தந்திருக்கிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவினுடைய சிறப்பாக இந்த பாடல்களை நம் தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆதிசங்கர பகவத்பாதர் சிறிய வயதிலே, ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கும் சிறிய வயதிலே குருகுல கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது, குருகுல கல்வியினுடைய ஒரு அங்கமாக ஒவ்வொரு வீடாக சென்று சமைக்கப்படாத பொருள்களை சேகரித்து வந்து அதை குரு பத்தினியிடம் கொடுப்பார்கள். இது குருகுல கல்வியினுடைய ஒரு முறை. இந்த பொருள்களை எல்லாம் குரு பத்தினி வாங்கி அவற்றையெல்லாம் சமையல் செய்து அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போடுவது வழக்கம். இது காலங்காலமாக நம்முடைய மரபிலே உள்ளது. இந்த குருகுல கல்வியினுடைய ஒரு அங்கம். காரணம், இதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, எவ்வளவுதான் செல்வம் படைத்திருந்தாலும் கூட ஒருவரிடத்திலே கேட்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை உணர்ந்து கொள்வது. மற்றொன்று, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஈகோ என்று சொல்கிறோமே, தன் முனைப்பு, அதனை ஒழிப்பதற்கான ஒரு வகை. இது ஒரு இன்னைக்கு பேசுகிறது மொழியிலே சொல்லப்போனால் ப்ராக்டிக்கல் கிளாஸ் என்று சொல்வார்களே, அது மாதிரி ஒரு செய்முறை பயிற்சி வகுப்பு. அது குருகுலத்திலே அந்த காலத்தில் இருந்தது. அந்த முறைப்படி ஆதிசங்கரரும் கூட ஒவ்வொரு இல்லமாக சென்று அந்த வீட்டு வாசலில் நின்று பவதி பிக்ஷாந்தேகி என்று கூப்பிடுவார்கள். அதிலும் இன்னொரு செய்தி உள்ளே இருக்கிறது. 3 முறைதான் கூப்பிடுவார்கள். அதற்குள்ளே அவர்கள் வந்து கொடுத்தால் பெற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் அந்த வீட்டை விட்டு நகர்ந்து விட வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்படியே அந்த வீட்டு வாசலிலே வந்து ஒரு வீட்டு வாசலிலே பவதி பிக்ஷாந்தேகி என்று அவர் நிற்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மணி இந்த குரல் காதில் விழுந்த உடனே வேகமாக ஓடி வந்து பார்க்கிறாள். பார்த்தால் வாசலிலே ஒரு இளைஞர், ஒரு குழந்தை. அந்த குழந்தையினுடைய முகப்பொலிவு, தோற்றம் இவளை மிக வெகுவாக கவர்ந்து விட்டது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஏதாவது இவனுக்கு கொண்டு வந்து தர வேண்டும் என்ற ஆர்வம் பொங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த வீட்டினுடைய வறுமை சூழல்
அந்த வீட்டினுடைய தலைவன், கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறார்கள், அந்த வீட்டினுடைய தலைவன் அவர்கள் வாழ்வியலுக்காக பல இடங்களிலே போய் யாசகம் கேட்க போயிருக்கிறார். அப்போ அந்த வீட்டை நாம் கற்பனையிலே செய்து பார்க்கலாம். அவள் மனம் தவிக்கிறது, துடிக்கிறது. இவையெல்லாம் ஒரு மணித்துளிகளுக்குள்ளாக நடக்கக்கூடிய விஷயம். எதையாவது கொடுத்து விட வேண்டுமே என்று தவிக்கிறாள். அந்த வீட்டு திண்ணையிலே ஒரு மாடக்குழி இருக்கிறது. இது பழங்கால வீட்டினுடைய அமைப்பு. அது அந்த மாடக்குழியிலே விளக்கேற்றி வைப்பார்கள். அந்த இடத்திலே ஒரு பழைய நெல்லிக்காய் இருக்கிறது. இயல்பாக அன்றைக்கு துவாதசி வேறு, ஏகாதசி துவாதசி. ஏகாதசி என்று விரதம் இருக்கிறவர்கள் துவாதசி என்று நெல்லிக்காய், அகத்திக்கீரை, தயிர் இவையெல்லாம் சாப்பிடுவது பழக்கம். ஏனென்றால் ஒரு நாள் முழுக்க பட்டினியாக இருந்து மறுநாள் உணவை ஏற்கிற பொழுது நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை தவிர்ப்பதற்காக இன்றைக்கு அறிவியல் சிபார்சு செய்கிற இதையெல்லாம் நம்முடைய ஆன்மீகம் ஏதோ ஒரு காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறது. இந்த பழைய நெல்லிக்காயை எடுத்து தன்னுடைய புடவை முந்தானையிலே துடைக்க பார்க்கிறாள். அவையும் கிழிசலாக இருக்கிறது. கண்ணீரோடு கொண்டு வந்து அந்த பாத்திரத்திலே இந்த நெல்லிக்கனியை போடுகிறாள். அப்படி போட்டு அப்படி நிமிர்வதற்குள்ளாக அவள் கண்களிலே இருந்து கண்ணீர் துளிகளும் கூட அந்த பாத்திரத்துக்குள்ளே விழுகின்றன. நெல்லிக்காய் விழுகிற பொழுதே கண்ணீர் துளிகள் விழுகிறதே என்றுதான் ஆதிசங்கரர் இப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். அவருடைய ஞானத்திலே அந்த வீட்டினுடைய வறுமை அப்படியே படமாக தெரிகிறது. உடனடியாக கண்களை மூடி அன்னை மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்கிறார். அம்மா, இவர்களுக்கு செல்வம் கொடு என்று கேட்கிறார். அன்னை மகாலட்சுமி சொல்லுகிறாள், இவர்களுக்கு போன ஜென்மாவிலே நான் நிறைய செல்வம் கொடுத்தேன். அவர்கள் அதை தர்மம் செய்யாது, பிறருக்கு உதவி செய்யாது, தான் மட்டுமே வாழ்ந்து கொண்டு மிகுந்த சுயநல போக்கிலே இருந்து விட்டார்கள். ஆகையினாலே இவர்களுக்கு இந்த பிறவியிலே வறுமை வாய்த்திருக்கிறது, வேறு வழி இல்லை என்று சொல்கிறார். தர்மம் செய்யவில்லை, இறைவனை நினைக்கவில்லை, இது எதையுமே செய்யவில்லை. அபிராமப்பட்டு சொல்லுவார், தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் தோற்றம் ஒரு மாத்திரை போது மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்குழலா நிற்பர் பாரெங்குமே என்று சொல்வார். இப்படி மின்னல் போலும் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுது, ஒரு மாத்திரை என்பது தமிழில் ஒரு அளவு, இப்படி சொல்லுகிற நேரம், அதில் கூட இறைவனை நினைக்கவில்லை. அப்போ செல்வம் பெற்றிருக்கிறார்கள், இறைவனை நினைக்கவில்லை, பிறருக்கு உதவி செய்யவில்லை, தர்மம் பண்ணவில்லை. செல்வர்க்கு அழகு செழுங்கு இழை தாங்குதல் என்று தன்னுடைய சுற்றத்தாரை கூட பேணவில்லை. அப்படி வாழ்ந்து அவர்களுக்கு மறுபிறவி பரிசு வறுமை. ஆதிசங்கர் சொல்லுகிறார், அவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்பொழுது இந்த பெண்மணி மனம் கசிந்து ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று தவித்து எனக்கு கொண்டு வந்து இந்த ஒரு நெல்லிக்கனி கொடுத்திருக்கிறாள். ஆகையினாலே நீ இவர்களுக்கு செல்வம் வழங்க வேண்டும் என்று சொன்னதோடு இல்லாமல் அன்னை மகாலட்சுமியை புகழ்ந்து பாடி 21 பாடல்கள் பாடுகிறார். 21 பாடல்கள் அவர் பாடி முடித்த அடுத்த கணம் அந்த வீட்டினுடைய முற்றத்திலே தங்க நெல்லிக்காய் மழை பொழிகிறது. இயல்பாக அன்றைக்கு அக்ஷய திருத்தியை. அக்ஷய திருத்தியை அன்றைக்கு இன்று வேறு மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் அக்ஷய திருத்தியை அன்றைக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்தால் பெருகும், அதுதான் அக்ஷய திருத்தியை. அப்படி கொடுக்க வேண்டும். அன்றைக்கு அந்த பெண் நெல்லிக்காயை கொடுத்தால், ஆகையினாலே அந்த வீட்டிலே தங்க நெல்லிக்காய் மழை பொழிந்தது. அப்படி கொடுக்க பெருகக்கூடிய நாளிலே அந்த அபூர்வமான சம்பவம் நடந்தது. இன்றைக்கும் கூட கேரளத்திலே சொர்ணத்து இல்லம் என்று அந்த வீடு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, 21 பாடல்கள் மகாலட்சுமியை நோக்கி அவர் துறவரம் பூணுவதற்கு முன்னாலே அருமையாக பாடிய பாடல்கள் இவை. இன்னும் சொல்ல போனால் ஆதிசங்கருடைய முதல் கவிதை என்று கூட சொல்லலாம். அன்னையினுடைய அழகு, அன்னையினுடைய பேரழகு, அவளுடைய கண்களுடைய கருணை, பெரும்பாலும் அவள் கண்கள் கருணை பேசப்பட்டிருக்கிறது. அவளை போற்றி புகழ்ந்திருக்கிறார். இப்படி ஆதிசங்கரர் செய்ததை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மலையாளத்தில் ஆதிசங்கரர் படத்திற்கு வசனம் எழுதுகிற பொழுது இந்த சம்பவத்தை கேள்விப்படுகிறார். பிறகு தன்னுடைய நண்பர் ஆஷா அவர்களுடைய மொழிபெயர்ப்பு உதவியோடு இதனை தமிழிலே உள்வாங்கி கொண்டு பொன்மழை பாடல்கள் என்று 21 பாடல்கள் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். இதிலே தமிழ் மூலமா வடமொழி மூலமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாடல்களுடைய செறிவு இருக்கிறது என்று கற்றறிந்த பெருமக்கள் சொல்லுகிறார்கள். கவியரசர் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார். எனக்கு தெரிந்த வரைக்கும் அதில் 2 பாடல்களைத்தான் உண்மை என்று அவர் முடித்திருக்கிறார்.
ஒன்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் மேலே உள்ள பாடல் எல்லோருக்கும் தெரியும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. இது ஒரு பாடல். இந்த 21 பாடல்கள் நிறைவு பண்ணுகிற பொழுது அவர் பாடுகின்றார், முப்புவி ஈன்ற தாயே மோகனச் சிரிப்பின் செல்வி, மூவிரண்டு ஒன்றாய் வந்த பிரமத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி, ஆனந்த தெய்வமாதா அரும் பெறல் அன்னை பேரில் இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும், நற்பெரும் பேரும் கிட்டும், நன்னிலை வளரும், என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாள் அவர் உயர்வார் உண்மை என்று முடித்தார். அப்படி அவர் உண்மை என்று சொல்லி நிறைவு செய்த இந்த அற்புதமான 21 பாடல்களையும் நாம் தெய்வத்தமிழ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்காக அவருடைய நூற்றாண்டிலே, கவியரசருடைய நூற்றாண்டிலே, இந்த ஆடி மாதத்திலே தொடங்கி வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து பொன்மழையை நம் இல்லத்திலே பெய்விக்க பிரார்த்தனை செய்வோம். ஆதிசங்கரர் அருளோடும் கவியரசர் தமிழோடும். நன்றி, வணக்கம்.